சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. என்ன மணிமாறா, என்னை பார்க்கத்தானே வந்தாய்? பிறகு என்ன தயக்கம்? வா. வணக்கம் மன்னவா. உட்கார். நான் உடல்நிலை சரியில்லாமல் இருந்த இத்தனை நாட்களில் என்னை வந்து சந்திக்க வேண்டும் என்ற எண்ணம் இன்றுதான் உனக்கு வந்ததா மணிமாறா? அப்படியில்லை மன்னவா. இப்படி ஒரு சங்கடமான சூழ்நிலையில் இந்த மாதிரியான ஒரு கோலத்தில் பார்க்கின்ற மன வலிமையோ பக்குவமோ எனக்கில்லை. அதனால்தான் தங்களை சந்திக்க நான் வரவில்லை. இப்பொழுது கூட நான் தங்களை வந்து சந்திப்பதற்கு காரணம் உங்களுக்கும் எனக்கும் இடையில் உள்ள ஒரு ஒப்பந்தத்தை பற்றி உங்களுக்கு நினைவுபடுத்துவதற்காகத்தான். அந்த ஒப்பந்தம் என்ன என்பது உங்கள் நினைவில் இருக்கும் என்றாலும் உங்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கும் இந்த நேரத்தில் அதை மீண்டும் உங்கள் நினைவிற்கு கொண்டு வருவது என் தார்மீக உரிமை, கடமை. மணிமாறா, நீ என்ன சொல்லுகிறாய்? நான் எதுவும் சொல்லவில்லை. சொன்ன சொல் மாறாத உத்தமராகிய தாங்கள் எனக்கு சொல்லிய சொல்லினை நினைவுபடுத்த விரும்புகிறேன். தாங்கள் எனக்கு கொடுத்த வாக்கை ஞாபகப்படுத்துகிறேன். தங்கள் நினைவுகளை சற்று பின்னோக்கி செலுத்தி பாருங்கள். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பது உங்களுக்கே புரியும். பல ஆண்டுகளுக்கு முன்னர் அப்பொழுதுதான் வளரத் தொடங்கிய அரும்பு மீசையோடு 16 வயது கட்டுக்காளையாய் நான் இருந்த நேரத்தில் உங்களை நான் உங்கள் நிழலாகவே தொடர்ந்திருக்கிறேன், துணை புரிந்து வந்திருக்கிறேன். அந்த நாட்களில் நீங்கள் உடைவாள் இல்லாமல் கூட வெளியில் சென்றிருக்கிறீர்கள். ஆனால் என் துணை இல்லாமல் நீங்கள் வெளியில் சென்றதில்லை. அப்படி நான் உங்கள் நிழலாக தொடர்ந்து வந்த சமயத்தில் தென்வெள்ளாற்றங்கரையை ஒட்டிய முத்தூர் கூற்றத்தினை ஆண்டிட்ட வேளிர்குல குறுநில மன்னன் உங்கள் உயிரினை பறித்திட முயன்றதை மற்றவர்கள் வேண்டுமானால் மறந்திருக்கலாம். ஆனால் அந்த ஆபத்தை நேருக்கு நேர் சந்தித்த உங்களால் எப்படி மறந்திட இயலும்? அந்த ஆபத்தான சூழ்நிலையில் உங்களுக்கு அரணாக, கேடயமாக தற்காப்பு அளித்து உங்கள் உயிரை காப்பாற்றியது யார்? நான் தானே. அன்று என்னுடைய தீரச் செயலையும் உங்கள் மேல் நான் கொண்ட ஆழ்ந்த பற்றையும் மெச்சிய நீங்கள் எனக்கு கொடுத்த வாக்கைத்தான் இப்பொழுது நான் உங்களுக்கு நினைவுபடுத்த வந்திருக்கிறேன். மணிமாறா, உன்னை போல் உற்ற துணை இந்த உலகிலேயே எனக்கு எவருமே இல்லை. ஆகவே என் அருகிலேயே நீ எப்போதும் இருந்திட வேண்டும். அதற்கு தகுந்தவாறு உன்னை உரிய நேரத்தில் தளபதியாக உயர்த்தி விடுகிறேன். அது மட்டுமல்ல, என்னை மரணம் வந்து நெருங்கும் பொழுது நீதான் இந்த பாண்டிய மண்டலத்தை எனக்கு பின்னர் ஆள்கின்ற அருகதை படைத்தவன் என்று உறுதிமொழி எழுதி வைத்து விடுகிறேன் என்று அப்பொழுது நீங்கள் வாக்கு கொடுத்தீர்கள். முன்பின் யோசிக்காமல் உணர்ச்சிப் பெருக்கில் நான் கொடுத்த வாக்கு அது என்று சொல்லி என் வாக்கை நான் பொய்ப்பிக்க விரும்பவில்லை. இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையில் எனக்கு அதற்கு சாத்தியமில்லை என்றுதான் கூறுகிறேன். எனது உடலின் வலப்பாகம் முழுவதும் செயலிழந்து போயிருப்பதால் என்னால் என் கைவிரல்களையே அசைக்க முடியாது எனும் பொழுது எப்படி இறுதி முறி எழுதி கையெழுத்திட இயலும்? எனக்கு சிறிது அவகாசம் கொடு. முதலில் என் உடல்நிலை சரியாகட்டும். அப்படி சரியாகவில்லை என்றால், ஒருவேளை உங்கள் உடல்நிலை இப்படியே சரியாகாமல் நீடித்தால் தாங்கள் எப்படி என்னை அரியாசனத்தில் அமர்த்தப் போகிறீர்கள்? என்னால் இனியும் இது நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகத்தோடு இருக்க இயலாது. நீ நினைத்தது நடக்கும் மணிமாறா. நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. சற்று பொறுத்துக்கொள். முதலில் என் உடல்நிலை சீராகட்டும். கொடுத்த வாக்கை நான் மீறமாட்டேன். என்னை நம்பு. தாங்கள் வாக்கு மாறாதவர் என்ற நம்பிக்கையில் இப்போது நான் செல்கிறேன். என் நம்பிக்கை பொய்யாகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள்.
பொன்னம்பலம், தளபதி வாசியுங்கள். உத்தரவு. சண்பகத்தீவிலிருந்து சோழ நாட்டிற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் எங்கள் சோழ மாமன்னர் கரிகால் பெருவளத்தார் இருகரம் நீட்டி வருக வருக என வரவேற்கிறார். வந்தாரை வாழ வைக்கும் தமிழகத்தில் இந்த சோழ நாடு யாவரையும் வாழ வைக்கும் பெருமை மிக்க நாடு. அதை உணர்ந்துதான் அடைக்கலம் கேட்டு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் ஆதரவு கரம் நீட்டி ஏற்றுக்கொள்கிறார் சோழ மாமன்னர். உடனடியாக உங்களை ஓரிடத்தில் தங்க வைத்தாலும் அது உங்களுக்கு போதுமான இடமல்ல என்பதை உணர்ந்து விசாலமான இடத்தில் உங்களை எல்லாம் தங்க வைக்க வேண்டும் என்று எங்கள் பிரதம சேனாதிபதி பார்த்திபரிடம் மாமன்னர் அந்த பொறுப்பை தந்திருக்கிறார். அவரும் அதற்குரிய சிறப்பான இடத்தை கூடிய விரைவில் தேர்ந்தெடுத்து உங்களை எல்லாம் அங்கு அழைத்துச் செல்வார். இன்று முதல் மாமன்னர் உங்கள் அனைவரையும் தன்னுடையவராக ஏற்றுக்கொள்கிறார். விரைவில் உங்களுக்கெல்லாம் சோழ நாட்டு குடியுரிமை வழங்கி உங்கள் அனைவரையும் சோழ நாட்டின் குடிமக்களாகவே ஏற்றுக்கொள்வதென தீர்மானித்து விட்டார். அவரவர் திறமைக்கேற்ப வேலை வாய்ப்புகள் வழங்கப்படும். அதுவரை உங்களுக்கு தேவையான உணவு, உடை, உறைவிடம் ஆகியவற்றை நம் தளபதியார் தக்க அதிகாரியின் துணை கொண்டு வழங்குவார் என அறிவிக்கப்படுகிறது. சோழ மன்னர் கரிகால் பெருவளத்தார் வாழ்க வாழ்க. சோழ மாமன்னர் கரிகால் பெருவளத்தார் வாழ்க வாழ்க. சோழ மாமன்னர் கரிகால் பெருவளத்தார் வாழ்க வாழ்க. சோழ மாமன்னர் கரிகால் பெருவளத்தார் வாழ்க வாழ்க. மாமன்னர் கரிகால் பெருவளத்தார் வாழ்க வாழ்க. மாமன்னர் கரிகால் பெருவளத்தார் வாழ்க. மாமன்னர் கரிகால் பெருவளத்தார் வாழ்க வாழ்க. மாமன்னர் கரிகால் பெருவளத்தார். மாமன்னர் கரிகால் பெருவளத்தார் வாழ்க வாழ்க. மாமன்னர் கரிகால் பெருவளத்தார் வாழ்க வாழ்க. அன்பர்களே, சோழ மாமன்னர் உங்கள் நிலையை எந்த அளவிற்கு புரிந்து கொண்டிருக்கிறார் என்பது இந்த அறிவிப்பிலிருந்தே உங்களுக்கு புரிகிறதல்லவா? சிபி சக்கரவர்த்தி, மனுநீதி சோழன், கொடித்தோட் செம்பியன், காவிரி தந்த காந்தன் என புகழ்பெற்ற சோழ மாமன்னர்களின் வரிசையில் உருவப்பற்றேர் இளஞ்சேர் சென்னியின் மைந்தனாக தோன்றிய நம் சோழ மாமன்னர் திருமாவளவர் பகைவர் தன்னை அழிக்க தீயிட்ட போது அந்த தீயிலிருந்து கரிந்த காலோடு மீண்டு வந்து கரிகால் வளவர் என்று பெயர் பெற்றவர் என்பதை உங்களில் எத்தனை பேர் அறிவீர்கள் என்பது எனக்கு தெரியாது. அப்படி தீயிலிருந்து மீண்ட அவர் வெண்ணிப்போரிலும் வாகை பரந்தலையிலும் மாபெரும் வெற்றி கண்டு மகத்தான சோழ சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார். தன்னை எதிர்த்து சூழ்ச்சிகள் புரிந்த வேளிர்களின் தலைவன் இருங்கோவேளை தனக்கு வைக்கப்பட்ட அதே தீயில் எரித்து சாம்பலாக்கினார். இதையெல்லாம் நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், எத்தகைய சிறப்புக்குரிய இடத்தில் நீங்கள் வாழப்போகிறீர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். தளபதியாரே, நாங்கள் அதை நன்றாக உணர்ந்திருக்கிறோம். உயிர் பிழைத்தால் போதுமென்று மனைவி மக்களோடு கட்டுமரங்களில் புறப்பட்ட போது எங்களில் சிலருக்கு எங்கு செல்வது, எப்படி வாழ்வதென்றே புரியவில்லை. எல்லோரும் அச்சத்தால் நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் போகும் இடத்தில் யார் நம்மை ஏற்றுக்கொள்வார்கள், நமக்கு எங்கே அடைக்கலம் கிடைக்கும் என்றெல்லாம் கலங்கிக் கொண்டிருந்தார்கள். அப்போது நான் தான், ஏன் இந்த கலக்கம்? எப்போது சென்றாலும் எத்தனை பேர் சென்றாலும் இரு கையேந்தி வரவேற்கும் நாடு சோழ நாடு ஒன்றுதான். சோழ வளநாடு சோறுடைத்த நாடு என்று சொல்வார்களே, அங்கு கருணையே வடிவான கரிகால் பெருவளத்தார் ஆட்சி புரிகின்றார். அவர் நிச்சயம் நம் எல்லோரையும் ஆதரிப்பார் என்றேன். அடுத்த கணமே நாங்கள் எல்லோரும் புத்துணர்ச்சி பெற்றுவிட்டோம். புது வாழ்வு கிடைத்ததாக நம்பிக்கை கொண்டோம். எங்கள் நம்பிக்கை எவ்வளவு சரியானது என்பதை மாமன்னரின் அறிவிப்பு இப்போது எங்களுக்கு உறுதி செய்துவிட்டது. நாங்கள் காலமெல்லாம் சோழ வளநாட்டிற்கு நன்றி உள்ளவர்களாக வாழ்வோம். உங்கள் ஒவ்வொருவரின் பேச்சும் என்னை நெகிழச் செய்கிறது. நீங்கள் எவ்வளவு துன்பங்களை அனுபவித்துவிட்டு வந்திருக்கிறீர்கள் என்பதும் எனக்கு நன்றாக புரிகிறது. இருந்தாலும் இந்த நேரத்தில் சில கருத்துக்களை நான் உங்களிடம் சொல்ல வேண்டிய பொறுப்பில் இருக்கிறேன். மாமன்னர் சோழ நாட்டின் பகை முழுவதையும் அழித்துவிட்ட நிலையில் சில சிற்றெரும்புகள் வேளிர்கள் வடிவத்தில் இங்கு புகுந்திருக்கின்றன. காலில் போட்டு மிதித்து நசுக்க வேண்டிய அவை எங்கே ஊர்ந்து கொண்டிருக்கின்றன என்பது தெரியவில்லை. அடே பார்த்திபா, எங்களையா சிற்றெரும்புகள் என்கிறாய்? ஒரே ஒரு எறும்பு காதில் புகுந்தால் யானையே சாய்ந்துவிடும் என்பதை மறந்துவிட்டா பேசுகிறாய்? இந்த வேளிர் எறும்புகள் சோழ யானைகளை சாய்க்கப் போகிறது பார். நீங்கள் சோழ நாட்டின் குடியுரிமை பெற்று முறையாக வாழத் தொடங்கும் காலம் வரை சில கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும். சொல்லுங்கள் தளபதியாரே,
நீங்கள் சொல்வது எதுவாயினும் அதன்படி நாங்கள் நடந்து கொள்கிறோம். நீங்கள் வந்தது முதலே உங்கள் தேவைகளை கவனித்துக் கொண்டிருக்கும் இவரை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இவர் பெயர் பொன்னம்பலம். சோழ நாட்டில் முக்கியமான பொறுப்புகளில் இருக்கும் அதிகாரிகளில் இவரும் ஒருவர். இப்போது இவரை உங்கள் தேவைகளை பார்த்துக் கொள்ளும் பொறுப்பில் அமர்த்துகிறேன். அதனால் குறிப்பிட்ட காலம் வரை நீங்கள் எங்கே செல்வதானாலும் இவரது அனுமதி பெற்று இவர் நியமிக்கும் வீரர்கள் துணையோடுதான் போக வேண்டும் என்று வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் நன்மைக்காக தானே இதை செய்கிறீர்கள். நீங்கள் சொன்னபடியே நடந்து கொள்கிறோம். நல்லது. மருவூர் பாக்கத்தில் உள்ள இளஞ்சி மன்றத்திற்கு பக்கத்தில் உள்ள மண்டபம் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் குடியுரிமை பெற்று வாழத் தொடங்கும் வரை அங்கு அமைதியாக உங்கள் குடும்பத்தாருடன் சேர்ந்து வாழலாம். உங்கள் தேவை எதுவாயினும் அதை இந்த அதிகாரியிடம் சொல்லுங்கள். நான் அவற்றை இவர் மூலம் உடனே நிறைவேற்றுகிறேன். நீங்கள் தங்கியிருக்கும் இடத்திலிருந்து உங்கள் குடும்பத்தாரை அழைத்துக் கொண்டு மண்டபத்திற்கு புறப்படுங்கள். எவ்வளவு நல்ல செய்தியாக சொல்லி இருக்கிறார். உண்மையிலேயே நல்ல செய்திதான். நான் விடைபெறுகிறேன் தளபதி. வாருங்கள். எல்லோரும் வாருங்கள், போகலாம். நெல், உன் பெயர் என்ன? மாடவன். ஏன் உன் முகத்தை மறைத்துக் கொண்டிருக்கிறாய்? என் முகம் ஏதோ விஷப்பூச்சி கடித்து முகம் வீக்கம் கண்டு விகாரமாகிவிட்டது. அதனால் தான் மூடியிருக்கிறேன். அப்படியா? எங்கே நான் பார்க்கிறேன். தளபதியாரே, மாமன்னர் தங்களை உடனே காண வேண்டும் என்று அழைத்தார். ஏதோ அவசர செய்தியாம், உடனே வரச் சொன்னார். செல். பிரபு, தாங்கள் இந்த நேரத்தில் இப்படியெல்லாம் எதை பற்றியும் தீவிரமாக சிந்திப்பது நல்லதல்ல. எதுவாயினும் அதை பார்த்து கொள்ள நானும் இளம் வழுதியும் இருக்கிறோம். எங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் வந்தால் அதை உங்களிடம் வந்து கேட்போம். பிறகு என்ன குழப்பம்? இப்பொழுது எனக்கு ஏற்பட்டிருக்கும் பிரச்சனை பாண்டிய நாட்டின் எதிர்காலத்தையே பாதிக்கக்கூடியது. பஞ்சவன் மாதேவி, என்ன சொல்கிறீர்கள்? பாண்டிய நாட்டிற்கு யாரால் பாதிப்பு ஏற்படும்? மணிமாறனால். மணிமாறனாலா? அவனால் என்ன பிரச்சனை பிரபு? ஒரு முறை அவனுக்கு தந்த வாக்குறுதியை பற்றி கூறியிருக்கிறேனே, அது நினைவிருக்கிறதா? அது ஆமாம், அதேதான். மணிமாறன் இங்கு வந்தானா? வந்தது மட்டுமல்ல, எனக்கு கொடுத்த வாக்குறுதி என்னவாயிற்று என்று கேட்டான். அந்த நேரத்தில் நான் இல்லாமல் போய்விட்டேனே. நான் இருந்திருந்தால் அவனை பேச விடாமல் தடுத்து விரட்டி இருப்பேனே. என்னால் மட்டும் அதை செய்ய முடியாதா என்ன? ஆனால் அது முறையாக இருக்குமா பஞ்சவன் மாதேவி? நான் ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் தந்த வாக்குறுதி அது. இப்போது எல்லோரையும் அருகில் வைத்துக்கொண்டு நான் அப்படி சொல்லவில்லையே என்று எளிதாக கூறிவிடலாம். ஆனால் அது வாக்குறுதியை மீறியதாகாதா? நன்றி கொன்ற செயலாகாதா? முத்துநகை, ஏன் திரும்பி செல்கிறாய்? உள்ளே வா. வணக்கம் மகாராணியாரே. நீங்கள் உங்களுக்குள் ஒரு விஷயத்தை பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அது தெரியாமல் நான் அவசரப்பட்டு அனுமதி கூட பெறாமல் உள்ளே வந்துவிட்டேன். அதனால்தான்.
நீ எங்களை பார்க்க வருவதற்கு அனுமதி பெற வேண்டுமா? உன்னை நாங்கள் மலர்கொடியின் தமக்கையாகவே பார்க்கிறோம். அதற்கும் மேலாக என் மகனை மீட்டுக் கொண்டு வந்தவள் நீ. இப்படிப்பட்ட சம்பிரதாய வார்த்தைகளை எல்லாம் இனிமேல் பேசாதே. உனக்கு தெரியக்கூடாத விஷயம் என்று எதுவுமே இல்லை. உண்மைதான் முத்துநகை. இப்போது நாங்கள் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றித்தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் அது உனக்கு தெரியக்கூடாததல்ல. இன்னும் சொல்லப்போனால் எனது நம்பிக்கைக்குரிய ஒருவரிடம் நான் அதை சொல்ல வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். சோழ மன்னர் கரிகாலர் இங்கு இருந்திருந்தால் நிச்சயம் இதை அவரிடம் சொல்லியிருப்பேன். சேர மன்னர் இங்கு இருந்தாலும் அவரிடம் இதை பற்றி சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு உரிமை உள்ளவராக, ஆத்மார்த்தமாக அவரை கருதிவிட முடியாது. அதனால் கரிகாலருக்கு அடுத்தபடி நான் அதை பற்றி பேச வேண்டும் என்றால் உன்னிடம்தான் பேச வேண்டும். மன்னா, தாங்களும் மகாராணியாரும் என்னிடம் கொண்டிருக்கும் அன்பும் நம்பிக்கையும் என்னை மெய்சிலிர்க்க வைக்கிறது. என்னிடம் பேசக்கூடியதுதான் என்று தாங்களே கருதுவதால் அதை பற்றி விரிவாக கூறுங்கள். அதன்பின் அது சம்பந்தமாக என்னால் கருத்து கூற முடிந்தால் அவசியம் சொல்கிறேன். இதில் சம்பந்தப்பட்டவன் யாரென்று தெரிந்தால் நீ திகைத்துப் போவாய். யார்? மணிமாறன். மணிமாறனா? அவன் மீண்டும்? என்ன முத்துநகை, ஏன் இப்படி பதட்டப்படுகிறாய்? ஏன் மீண்டும் என்றாய்? அப்படியானால் இதற்கு முன்பு அவன் என்ன செய்தான்? மகாராணியாரே, முன்பு சோழ நாட்டில் வந்து உட்கார்ந்து கொண்டு பல குழப்பங்களை ஏற்படுத்திக் கொண்டிருந்த மணிமாறன் மீண்டும் அங்கு வரப்போகிறாரோ என்று நினைத்தேன். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை முத்துநகை. அவன் பாண்டிய நாட்டு அரியணைக்கே உரிமை கோருகிறான். அது எப்படி முடியும்? ஒரு சேனாதிபதியின் மகனுக்கு ராஜ்யத்தை ஆளும் ஆசை எப்படி பொருந்தும்? பாண்டிய மன்னர் ஒரு சூழ்நிலையில் மணிமாறனுக்கு வாக்குறுதி தந்திருக்கிறார், அவனை அரியணையில் அமர்த்துவதாக. நாங்கள் அதை மறந்து போன நிலையில் திடீரென்று இப்பொழுது வந்து நீங்கள் எனக்கு தந்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் என்று கேட்கிறானாம். இதென்ன அதிசயம்? மன்னவா, மணிமாறனுக்கு நீங்கள் இப்படி ஒரு வாக்குறுதியை தர வேண்டிய அவசியம் என்ன நேர்ந்தது? அது முத்துக்கூற்றத்தின் மன்னனுக்கும் எனக்கும் பகை ஏற்பட்டிருந்த காலம். ஒரு கட்டத்தில் எப்படியும் என்னை அழித்துவிட வேண்டும் என்று சூழ்ச்சி புரிந்த முத்துக்கூற்றத்தின் மன்னன் நான் எதிர்பாராத சூழ்நிலையில் வீரர்களோடு வந்து என்னை சூழ்ந்து கொண்டான். நான் தப்பிக்கவே முடியாது என்று நினைத்த அந்த நிலையில் 16 வயது இளைஞனான மணிமாறன் இளஞ்சிங்கம் போல் புகுந்து வீர ஆவேசத்தோடு போர் புரிந்து அத்தனை பேரையும் வெட்டிச் சாய்த்து என்னை காப்பாற்றினான். அப்போதுதான் நான் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு உனக்கு என் அரியணையையே தருவேன் என்று கூறிவிட்டேன். இப்போது அவன் அதை உறுதியாக பற்றிக்கொண்டு இறுதி முறையாக எழுதித் தாருங்கள் என்கிறான். எவ்வளவு பேராசை அவனுக்கு! ஏதோ ஆபத்தில் உதவினான் என்பதற்காக ஒரு வார்த்தை சொன்னான். என் தங்கை மலர்கொடியின் கணவர் இளம்பழுதி அமர வேண்டிய அரியணைக்கே போட்டி போடுகிறானா அவனை? பொறு முத்துநகை, இது இப்படி ஆவேசப்படும் விஷயமல்ல. ஆராய்ந்து நிதானமாக ஒரு விடிவு காண வேண்டிய பிரச்சனை. இப்போதைக்கு இதை நீ உன் மனதோடு வைத்துக்கொள். எவரிடமும் எதையும் சொல்லிவிடாதே. இப்படி ஒரு விவகாரம் இருப்பது நம்மை தவிர வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. இந்த நேரத்தில் எனக்கு இப்படி ஒரு நோய் வந்தது கூட நல்லதாக தெரிகிறது. இறுதி முறி என்று எதுவும் எழுத முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதனால் எதுவாயினும் பின்னர் கரிகாலர் வந்த பின் தீர்க்கமாக பேசி தீர்மானிப்போம். அதுவரை அமைதியாக இருக்க வேண்டும். கொற்கை முத்துக்களை ரோமானியர்கள் போட்டி போட்டு வாங்கும் போது இங்கிருந்து போனதை அங்கிருந்து வாங்கி வருகிறாராம். சரி, மாணிக்கம் வாங்கி வர. அரசு ஊழியர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டியதா இல்லையா என்பதை குறித்து நாம் விவாதிக்க இருக்கிறோம்.